ஏசாயா 54வது அதிகாரம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்த அதிகாரம். தேவன் எங்கெல்லாம் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாரோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை குறித்த தீர்க்க தரிசனங்கள். இந்த வருஷத்திலும் கர்த்தர் நிறைவான வாக்குத்தத்தங்களால் உங்களை நடத்தி செல்வாராக. இடம் கொண்டு பெருக செய்வார், இனியாவும் நிகழ செய்வார், தடையாவும் உடைய செய்வார், தழை தோங்கி செழிக்க செய்வார். இடம் கொண்டு பெருக செய்வார், இனியாவும் நிகழ செய்வார், தடையாவும் உடைய செய்வார், தழை தோங்கி செழிக்க செய்வார். இவரே என் எல் ஷடாய், இவர்தான் என் யெகோவா நிசி. இவரே என் எல் ஷடாய், இவர்தான் என் யெகோவா நிசி. ஆஹா ஆராதனை, ஆஹா ஆராதனை, ஆஹா ஆராதனை, ஆஹா ஆராதனை. வாசஸ்தலங்கள் வாசஸ்தலங்கள் விரிவாகட்டும், அழகாகட்டும், தடை செய்யாதே. நீளமாகட்டும், நீளமாகட்டும், வாசஸ்தலங்கள் விரிவாகட்டும், அழகாகட்டும், தடை செய்யாதே. நீளமாகட்டும், நீளமாகட்டும், உன் சந்ததிகள் சத்துருக்களின் பட்டணங்களை சுதந்தரிப்பார்கள். உன் சந்ததிகள் சத்துருக்களின் பட்டணங்களை சுதந்தரிப்பார்கள். இடம் கொண்டு பெருக செய்வார், இனியாவும் நிகழ செய்வார், தடையாவும் உடைய செய்வார், தழை தோங்கி செழிக்க செய்வார். இடம் கொண்டு பெருக செய்வார். மலைகள் கூட உன்னை கண்டதும் விலகி போகும், உருகி போகும். பாதாள வாசல்கள் நடுங்கி நிற்கும், அபிஷேகம் பெரிது. மலைகள் கூட விலகி போகும், உருகி போகும். பாதாள வாசல்கள் நடுங்கி நிற்கும், அபிஷேகம் பெரிது. உன் பலங்கள் எல்லாம் அவர் வரும்போது தம்முடன் கொண்டு வந்து கொடுப்பார். உன் பலங்கள் எல்லாம் அவர் வரும்போது தம்முடன் கொண்டு வந்து கொடுப்பார். இடம் கொண்டு பெருக செய்வார், இனியாவும் நிகழ செய்வார், தடையாவும் உடைய செய்வார், தழை தோங்கி செழிக்க செய்வார். இவரே என் எல் ஷடாய், இவர்தான் என் யெகோவா நிசி. இவரே என் எல் ஷடாய், இவர்தான் என் யெகோவா நிசி. ஆஹா ஆராதனை, 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 ஆஹா ஆராதனை. இவரே என் எல் ஷடாய், இவர்தான் என் யெகோவா
நிசி, இவரே என்னில் ஷடா, இவர்தான் என்னுமானிசி. ஆராதனை, 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 ஆராதனை. எல் ஷடாவாய், யெகோவா நிசியாய், அந்திய காலம் வரை உன்னை கைவிடாமல் அவர் நடத்துவார், அவர் நடத்துவார். ஆமென். வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்புவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கப் போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. ஃபாலோ ஜீசஸ். பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, இயேசுவை பின்பற்றுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுவதுனா என்ன, இயேசுவை பின்பற்றுவதனால் வருகிற லாபம் என்ன என்று சொல்லி இந்த மாதத்தில் நம்ம எல்லா வாரங்களும் தியானிக்க போகிறோம். இயேசுவை பின்பற்றுறதுனா என்ன? நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக யாரையோ ஒரு ஆளை நம்ம பின்பற்றியிருப்போம், அப்படி தானே? சில கல்ட்டிக் தியரிஸை நம்ம பின்பற்றியிருப்போம். சில பேர் எப்போவுமே கல்ட்டாகவே இருப்பாங்க. கல்ட்டுன்னு என்ன? முரண்பாடானது, ஒத்து வராத ஒரு காரியம், நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு காரியம், லாஜிக்கே இல்லாத காரியம், அதுதான் கல்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு காரியத்தில் புதிதான ஒன்றின் மேல் நாம் ஆவல் கொண்டவர்களாய் அதை பின்பற்றி இருப்போம். அல்லது ஏதோ ஒரு செலிப்ரிட்டிஸை பின்பற்றி இருப்போம், ஏதோ நடிகையை பின்பற்றி இருப்போம், இல்லைனா பணத்தை பின்பற்றி இருப்போம். சிலருக்கு எப்போவுமே ஒரு ஆசை, பணம் சம்பாதிச்சிடணும். வாழ்க்கையில் உள்ள எல்லா நோக்கங்களும் பணம் சம்பாதிக்கிறதாகவே இருக்கும். சில பேருக்கு மெட்டீரியலிஸ்டிக், எல்லாம் பொருளாதார ரீதியாக பொருட்கள் மேலே ஆசை, பொருள் சம்பாதிக்கிறதன் மேல் ஆசை. சில பேருக்கு மனுஷர்கள் மேல், மனுஷிகள் மேல், ஹியூமன் லவ், உலகத்தில் இருக்கிற அன்பின் மேலே ஆவலாய் அதை பின்பற்றி இருப்போம். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன், இது எல்லாமே வேஸ்ட்டு. ஆமென். நம்ம பின்பற்றி நேரத்தை வீணாக்குனது எல்லாமே வேஸ்ட்டு. இதெல்லாம் நம்முடைய டைமை வேஸ்ட் ஆக்கிடுச்சு, நம்ம எனர்ஜியை வேஸ்ட் ஆக்கிடுச்சு, நம்ம பணத்தை வேஸ்ட் ஆக்கிடுச்சு. அதனால் ஒரு பயனும் இல்லை. எத்தனையோ பேரை நம்ம நேசித்தோம், ஆனால் அவர்கள் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போயிட்டாங்க. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம், அவர்கள் நம்முடைய எதிரிகளாய் மாறி போனார்கள். ஹல்லேலூயா. நம்ம எதெல்லாம் பின்பற்றினோமோ, எதெல்லாம் செஞ்சோமோ, அதெல்லாம் ஒரு நாள் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஆனால் வேஸ்ட்டாக போகாத ஒரு காரியம் என்னன்னா, என்னைக்கு நம்ம ஆண்டவரை அறிந்து கொண்டோமோ அந்த நாள் முதல் அவரை பின்பற்றுகிறோம். பார்த்தீங்களா? அவர் நம்மை இமைப்பொழுதும் கைவிடாதபடி நம்முடைய கியூரியாசிட்டிஸ் எல்லாம் நிறைவேற்றி, நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றி, நம்மை அவர் தம்முடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்து இதுவரை நடத்தி வருகிறார். இயேசு சீசர்களை பார்த்து சொல்கிறார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவளாக்குவே. 18ஆம் வசனம் அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க. உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாரும் சொல்லுவோமா சேர்ந்து? உடனே. பின்பற்றுவதில் முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம் என்ன? ஒரு முதல் பாடம், பேசிக் அண்ட் ஃபவுண்டேஷனல் டீச்சிங் இன் ஃபாலோயிங் ஜீசஸ் இஸ் அக்செப்ட் த காலிங் ஆஃப் காட். ஆண்டவருடைய அழைப்பை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த போது நான் உடனே ஏற்றுக்கொண்டேன். நான் நினைக்கிறேன், ஒரு 5-6ஆம் வகுப்பு படிக்கும்போது கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு என்று அழைத்தார். என் தகப்பனும் தாயும் சொல்லி வளர்ப்பாங்க, உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோன்னு சொல்லி. ஒரு நாள் வந்துச்சு, ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி அழுது நான் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தேன். நீங்க ஏதோ தற்செயலா இந்த இடத்துல வந்து அமர்ந்து இருக்கல, ஏதோ யாரோ சொன்னார்கள் என்பதற்காக அல்ல, யாரோ கூட்டிட்டு வந்தாங்க நான் வந்துட்டேன்னு இல்லை.
கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு பின்னாடி ஒரு திட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சீஷர்கள் ஆண்டவர் அழைக்கும் போது அவங்க பெரிய படித்தவங்க கிடையாது, அவங்க ஸ்டேட்டஸில் உயர்ந்தவங்க கிடையாது, அவங்க பெரிய ஜமீன்தார் வீட்டில் இருந்தெல்லாம் இல்லை. ஆஃப்டர் ஆல் ஏ ஃபிஷர்மேன், illiterated people, uneducated people. என்ன செய்யணும்னே தெரியாது, என்ன பேசணும்னே தெரியாது. இயேசு ஒன்று பேசுவார், இவனுங்க ஒன்று பேசுவானுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு சிலுவையை பற்றி பேசுவார், இவன் போய் சொல்லுவான் அப்படிலாம் நடக்கக்கூடாது ஆண்டவரே. illiterated people, unable to understand the treasures of heaven, பரலோகத்தின் பொக்கிஷங்களை தெரிந்து கொள்ள முடியாதவர்களை அழைத்தார். இன்னைக்கும் அதையே தான் செஞ்சிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இங்கே கேட்குறேன் உங்கள்கிட்ட, எத்தனை பேர் பயங்கர ஞானவான், கத்தர் என்ன அழைத்து கொண்டதுனால கத்தருக்கு ரொம்ப லாபம் பாஸ்டர் அப்படின்றவங்களாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்படி யாருமே கிடையாது. நம்ம மூஞ்ச கண்ணாடியில் பார்த்தா என்னையா அழைத்தீர், அல்லேலூயா. ஆனால் அவர் என்னவோ பார்த்தாரு, ஏதோ ஒரு திட்டத்துக்காக அழைத்திருக்கிறாரு. அவர் நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே நமக்கு அது தோணணும், ஆண்டவர் என்னை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் சாவணும்னு சொல்லி கேட்க கூடாது, நான் எதிர்மறையான வார்த்தைகளை பேச கூடாது. ஹல்லேலூயா. நான் என்னை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், நெஞ்சு மேலே கையை வச்சு சொல்லுங்கள், என்னை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு, அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். இன்றைக்கி காலையில் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் கவலைப்படாதுங்க. இந்த மாதம் ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருக்காதுங்க, தாழ்வு மனப்பான்மைக்குள்ளேயே வாழாதுங்க. நான்லாம் ஏன் பிறந்தேன் அப்படின்னு சொல்கிறத நிறுத்திடுங்க. எனக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்காதா, நான் ஒரு பிண்டமாக அலைகிறேனே, வெட்டி சோறாக இருக்கிறேனே. இன்னைக்கு காலையில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறா, இல்லை மகளே, இல்லை மகனே, உன்னை ஒரு திட்டத்திற்காய் நான் வைத்திருக்கிறேன். நான் உன்னை ஒரு திட்டத்திற்காய் வைத்திருக்கிறேன். உன்னால் இயலாது தான், ஆனால் நீயும் நானும் கையை சேர்த்து நீ என் பின்னாடி நடக்கும்போது, ஓ நான் உனக்கு முன்னாடி நடக்கும்போது நான் உன்னை சூப்பரான இடத்துக்கு கொண்டு போவேன். நான் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் அமர பண்ணுவேன். வேதத்தில் தேவனுடைய அழைப்பை ஒருத்தவன் வெறுத்தான். மோசே ராஜா வீட்டில் வளர்ந்தவன், ஒரு சாதாரண அடிமை வீட்டில் ஒரு நாள் பிறந்தவன் தான். ஆனால் கர்த்தர் அவன் மேலே அழைப்பு இருந்ததுனால அரண்மனைக்கு அவனை ஷிஃப்ட் பண்ணினார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அழைப்புள்ளவனை ஆண்டவர் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொண்டு போயிட்டே இருப்பார். ஆமென், அல்லேலூயா. அவர் கையில் மாத்திரம் நான் அமர்ந்து இருந்தோன்னா அவருடைய திட்டத்தில் நம்மளை ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஐயோ, என்ன இந்த பாதை இப்படி போகுது, நம்ம எங்கே போகிறோம், நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கு? நான் சொல்கிறேன், நீ கீழ் நோக்கி நடக்கலை, கொஞ்சம் வருஷம் கழிச்சோன்னு நீ அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தனா நீ எட்ட முடியாத உயரத்தில், நீ மாம்சத்தில் நடக்க முடியாத இடத்துல நீ நிற்கிறத நீ பார்ப்ப. அருமையான வாலிப தங்கச்சி, நீ ஒரு நாள் பார்ப்ப. இப்ப கவலைப்படாத, இயேசுவை பிடிச்சுக்கோ. அல்லேலூயா. அவரை பிடிச்சுக்கோ. நான் என்ன நடக்கிறேன் டெய்லி இப்போ ஒரு செடியை நட்டுட்டு டெய்லி போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போமா, ஐயோ வளர்ந்துருச்சா மாம்பழம் வந்துருச்சா? இல்லை, அது ஒவ்வொரு நாளும் வளருது, கண்ணுக்கு தெரியாது. ஒரு வருஷம் எங்கேயோ ஊருக்கு போயிட்டு வருவோம், கையளவு நட்ட மரம் இப்போ தலைக்கு மேலே வளர்ந்து நிற்கும். அல்லேலூயா. எப்போ வளர்ந்துச்சுங்க, எந்த டைமில் வளர்ந்துச்சு? we don't know, we can't able to measure. அதை நம்மளால் அளவிட முடியாது. ஆனால் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு. அவர் முன்னாடி போகிறதுனால ஒரு நாள் அவர் பள்ளத்தில் நடக்க மாட்டார், அவர் மேடை நோக்கி தான் நடப்பார். அல்லேலூயா. ராஜா வீட்டுக்கு போனான், சூழ்நிலை அவனை கொண்டு போய் வனாந்தரத்தில் கொண்டு போய் விட்டுடுச்சு. அங்கே அதுவும் ஆண்டவர் தான் செஞ்சுட்டு இருக்கிறார். 40 வருஷம் மாமனாருடைய வீட்டில் தெண்ட சோறு பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு நாள் ராஜ உணவு சாப்பிட்டவன், ராஜகுமாரத்தியுடைய மகனா வளர்ந்தவன், எப்படி செழிப்புல வளர்ந்துருப்போம். பைபிள்ல ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி கிராஜுவேட்டட் யாருன்னு சொன்னா மோசே. ஆனா ஒரு நாள் தலைகீழ வாழ்க்கை மாறிடுச்சு.
எல்லாத்துலேயும் ஒரு நம்பிக்கை இருக்கணும். எனக்கு முன்பாக அவர் போகிறார், அவர் என்னை சரியாய் அக்கறையில் கொண்டு போய் சேர்ப்பார். அக்கறையில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் மோசே ஆண்டவர் சந்தித்தார். அவர் இருதயத்தில் இருந்ததெல்லாம் ஷேர் பண்ணார். ஏன் உன்னை தெரிந்து கொண்டேன், ஏன் உன்னை நான் நாணல் பெட்டியில் வச்சு காப்பாத்தினேன், ஆடு மேய்க்கல. இந்த 40 வருஷம் அரண்மனையில் நீ 40 வருஷம் படிச்ச, நல்ல யுத்த கலைகள் எல்லாம் படிச்சுக்கிட்ட, எல்லா ஞானமும் தெரிஞ்சுக்கிட்ட. அடுத்த 40 வருஷம் அதுக்கு ஆப்போசிட்டான காரியத்தெல்லாம் உனக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். இப்போ அடுத்த 40 வருஷம் உன்னை என் ஜனங்களை நடத்த வைக்க போகிறேன். ஹல்லேலூயா. இதுக்காக தான் உன்னை அழைச்சிருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் அவர் அழைத்த அழைப்பை, அவர் ஏன் நம்மளை தெரிந்து கொண்டார் என்பதை ஒரு நாள் அவர் விளங்க பண்ணுவார், ஒரு நாள் விளங்க பண்ணுவார். ஏன் உனக்கு அந்த காரியம் வாய்க்கல, எல்லார போல அந்த காரியத்தை ஏன் ஆண்டவர் உனக்கு கொடுக்கல, நீ மனசு மாமிசமும் நினைச்சது போல ஜெபம் பண்ணி அது ஏன் நடக்கல என்பதை ஒரு நாள் அவர் உனக்கு வெளிப்படுத்துவார். அவர் ஒரு நாள் உனக்கு வெளிப்படுத்துவார். நான் இப்படியே செத்துருவனா? இல்லை. நான் நினைக்கிறதெல்லாம் நடக்காமே செத்துருவனா? இல்லை. அது அழைப்புக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உனக்கு நடக்கும். ஆண்டவர் உன்னை அழைத்துக்கிற அழைப்புடைய ட்ராக்கில் அது இல்லைன்னா அது வேணாம் மகளே, அது வேணாம் மகனே. அவர் அழைப்பில் மாத்திரம் நடக்க ஆரம்பி. Walk in the track which God prepared for you. உனக்காக என்ன ட்ராக் ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அதில் நடந்து போ, அதில் நடந்து போ. நான் ஆடு மேய்க்கிறவனா மாறிடுறேன், அவ்வளோதான். என்னுடைய ப்ரொஃபஷனலே இனிமேல் ஆடு மேய்க்கிறது தான். I'm a shepherd. ஆண்டவர் சொன்ன, நீ ஷெப்பர்ட் இல்லைப்பா, நீ மனுஷனை பிடிக்கிறவனா மாறுறதுக்காக உன்னை நான் அழைச்சிருக்கிறேன். ஏன் சில நேரத்தில் நம்ம ரொம்ப சோர்வினுடைய உச்சத்துக்கு போயிடுறோம் அப்படின்னு சொன்னால், முன்னாடி போகிறவர் என்ன சொல்கிறாருன்னு நம்மளால் கேட்க என்ன பண்ணலை முடியல. வழி இதுவே, இதில் நடவுங்கள். ஆண்டவரே நான் தப்பாக நடக்கிறேன்னா உடனே அங்கே ஒரு சத்தம் கேட்கும், வழி இதுவே, இதில் நடவுங்கள். அதை கேட்க நம்ம தவறிடுறோம். ஆண்டவர் அவனை திரும்ப பண்ணணுன்ற திட்டம் வச்சுருந்ததுனால எத்ரோட்ட போய் கேட்குறான், மாமன்னார்கிட்ட போய், உன் மகளெல்லாம் நான் கூப்பிட்டுட்டு கர்த்தர் என்ன வச்சுருக்கிற அழைப்புக்கு நான் போகிறேன். கர்த்தர் கூட இருந்ததுனால அவன் எஸ் சொன்னான். எந்த மோசே ஆடு மேய்ச்சிட்டு இருந்தானோ ஒரு நாள் அவன் வாழ்க்கை அப்படியே அப்சைடு டவுனாக மாறிச்சு. இப்போ ஆடு மேய்ச்சவன் அரண்மனையில் போய் நின்றுக்கிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வோன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் தடி ஆடு மேய்க்கிறதுக்கு நேரத்துக்கு வரைக்கும் உதவிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு போடுறான், அது பாம்பா பாடுது. வாழை பிடிக்கிறான், அது கோலா மாறுது. அதை கொண்டு போய் தண்ணியில் வைக்கிறான், ரத்தமாக மாறுது. அதை எடுத்து தூசி மேலே அடிக்கிறான், புயனா மாறுது. அதை வானத்துக்கு நேராக உயர்த்துகிறான், பெருமழை பெய்யுது, கல்மழை பெய்யுது. அதை எந்த இடத்துலலாம் கொண்டு போறானோ, சாதாரண ஆடு மேய்க்கிற கோல் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதிகாரம் உள்ள கோலா மாறிடுச்சு. ஏன்னா அழைப்பு இருந்ததுனால. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருங்க, துதித்து கொண்டே இருங்க. அழைப்பு இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வார்த்தையை அப்படியே வைக்கிறார். இந்த யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் பார்த்தீங்கன்னா மோசே தேவனோடு, தேவன் மோசையோடு, தேவன் மோசையோடு, மோசே தேவனோடு. ஹல்லேலூயா. எத்தனை பெரிய உன்னத அனுபவம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஏன் ஆண்டவர் மோசையை கொண்டு போய் அடக்கம் பண்ணார் தெரியுமா? ஜனங்கள் கையில் ஏன் தெரியுமா கொடுக்கல? ஒருவேளை மனுஷன் மோசையை அடக்கம் பண்ணியிருந்தா இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான பக்த கோடிகள் தரிசிக்கிற இடம் மோசையோடைய கல்லறையாக தான் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, அவன் மேலே எந்த களங்கமும் வந்துடக்கூடாதுன்னுக்காக தான் அவனை அவரே கொண்டு போய் அடக்கம் பண்ணினார். மோசையுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா, அவன் முடிவை பார்த்தீங்களா, ஆரம்பத்தை பாருங்கள், நாணல் பெட்டிக்குள்ளே விட்ட வாழ்க்கை, கடைசியில் பாருங்கள் அவன் வாழ்க்கை ஒரு உன்னதமான வாழ்க்கை. அழைக்கப்பட்டவரை பின்தொடர்ந்தான் அவரே. இடையில பார்த்தீங்கன்னா மோசையுடைய வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். மோசைக்கு எதிர்த்து அண்ணனும் அக்காலும் அவனுக்கு விரோதமாக பேசுவாங்க. ஆண்டவர் போய் வரைஞ்சி கட்டிட்டு போய் நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அழைப்புக்குள்ளே நிற்கிறான் அவன். அல்லேலூயா. நான் எதுக்காக அவனை அழைச்சனோ அந்த அழைப்பு உள்ளே இருக்கிறான்யா. அதிகாலையில் என்ன நோக்கி பார்க்குறான்யா. எத்தனையோ பாவம் செய்கிறதுக்கு அவனுக்கு சான்ஸ் கிடைக்குதுயா. பார்வோனுடைய குமாரத்தையை கல்யாணம் பண்ணுறதுக்கு அவனுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சியா. அங்கேயே வாழ்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. எபிரேயன் என்பதை மறுதளித்து வாழ்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களே மறைச்சிடுறோம்ல, விசுவாசின்றதே மறைச்சிடுறோம்ல. மோசே அப்படி இல்லை, எங்கே வைராக்கியமாக நிற்கணுமோ அங்கே நின்னான். என்ன பிரச்சனையை கிறிஸ்துவுக்காக சகிச்சான். அந்த அழைப்பில் அவன் உறுதியாக ஆரம்பத்தில் அக்செப்ட் பண்ண மறுத்தாலும்
மறிச்சான் பாருங்க, வாழ்க்கை முழுவதும் அவர் மாத்திரம்தான் வாழ்ந்தான். ஹல்லேலூயா. அவனை தூக்கி கொண்டு போய் உயர்த்தி வைத்தார். அவரை பின்பற்றுகிற உங்களை அவர் கைவிடவே மாட்டார். நான் சொல்கிறேன், கைவிடவே மாட்டார். இறுக்கமாக பிடிச்சுக்கங்க. என்ன நடந்தாலும் அவரை பின்பற்றுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன பின்பற்று, உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், உன் பிள்ளைகளை நான் பார்த்து கொள்வேன். என்ன திடீர் திருப்பங்கள் நடந்தாலும், திருப்பு முனைகள் ஏற்பட்டாலும், நான் உன்னை அழைத்தபடியினால், நீ என்னை பின்பற்றுகிறபடியினால், பிரசன்ட் சிச்சுவேஷனை கண்டு பயப்படாத, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்க்காத, என்னை மாத்திரம் பாரு, என் பாதத்தை மாத்திரம் பாரு, அலைகளை பார்க்காத, சீறி வருகிற புயலை பார்க்காத, என் முகத்தை மாத்திரம் பாரு. நீ அக்கறை படுவா, நீ அக்கறை படுவா. இது நான் உனக்கு கொடுக்கிற வார்த்தை. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது, அழைப்பில் உறுதியாக இருக்கணும். அழைப்பை ரிசீவ் பண்ணணும்னு நான் சொன்னேன். ரிசீவ் பண்ண என்ன ஆசீர்வாதம்னு சொன்னேன். செகண்ட், விசுவாசத்தோடு பின்பற்றணும். ஆமென், ஹல்லேலூயா. என்னவோ ரிசீவ் பண்ணிட்டோன்றதுனால இல்லை, விசுவாசத்தோடு பின்பற்றணும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 19-20 வசனம் ஒரு வாசம். அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து போதகரே நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ இடமில்லை என்றார். இயேசுவை பார்த்து ஒரு வேதபாரகன் கேட்கிறான். நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு பைபிள் காலேஜ் படித்த ஒரு தியாலஜியன், ஒரு ஊழியக்காரன் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறான், ஆண்டவரே உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன். ஏன் சொன்னான் தெரியுமா? 100க்கு அதிபதி வீட்டில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். பேதுருடைய மாமியை ஜுரமாக படுத்திருக்கிறா, அவளை எழுப்பி விடுறாரு. உடனே அவள் எழும்பி பணிவிட செய்கிறா. இயேசுக்கு போகிற இடம்லாம் மரியாதை, நல்ல சாப்பாடு. ஆமென், ஹல்லேலூயா. இவன் ஏன் ஆண்டவரை பின்பற்றேன்னு சொன்னான் தெரியுமா? இயேசு போகிற இடத்துலலாம் அற்புதம் செய்கிறாரு, நல்ல சாப்பாடு, நல்ல புகழ். எல்லாரும் ரபி வாங்கன்னு கூப்பிட்றேன், எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்கள் வீட்டுக்கு வாங்க. இவன் உடனே சொல்கிறான், ஆண்டவரே நான் இந்த வேதப்பாரகனா பல வருஷமாக இருக்கேன், ஒரு 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. விசிட்டிங் போனாலும் ஒருத்தவனும் ஒரு காணிக்கையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உமக்கு தேடி வந்து என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. பணத்தை கனெக்ட் பண்ணி எண்ணி உள்ளே வைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஆள், அவன் பை எப்போ பார்த்தாலும் நல்லா பெருசாக இருக்குது. யார்? மிஸ்டர் ஜூடாஸ், ட்ரெஷரர். ஒரு பை சைடில் தொங்க விட்டுருப்பான், அந்த பையில் என்ன இருக்கும் எப்பவும்? பணம். நல்லா இருக்குது, வாழ்க்கை நல்லா இருக்குது. அதனால சொன்னால் நான் உண்மை பின்பற்றுகிறேன். இயேசு நெத்தி அடியாக ஒரு வார்த்தை சொன்னார், நீ நினைக்கிற மாதிரி என் வாழ்க்கை இல்லைப்பா, இல்லை பார்க்குற பார்த்தியா, இதெல்லாம் சும்மா 3.5 வருஷம். இதே ரோட்டில் என்னை அடித்து என்ன பண்ணிட்டு போவான், இழுத்துட்டு போவான். இப்போ எவன்லாம் என்ன ரபின்றனோ அவன்லாம் சொல்லுவான், இவனை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும். நீ எதை பார்க்கிறாயோ அது உண்மை இல்லை. எனக்கு படுக்க இடமே இல்லை. ஆர் யூ ரெடி டு ஃபாலோ மீ? அவன் உடனே மெதுவாக, ஆண்டவரே கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன், ஒரு 11 மணிக்கு வர்றேன். போனவன் இன்னைக்கு வரைக்கும் திரும்ப வரல. ஹல்லேலூயா. பகலப்பா சொல்லுங்கள், ஏதாவது கிடைக்கும்னு ஆண்டவரை பின்பற்றக்கூடாது. ஹல்லேலூயா. இயேசு அழகாக சொன்னார், ராஜ்யத்தை தேடு, நீ நினைக்கிறதெல்லாம் கிடைக்கும். பகலப்பா சொல்லுங்கள், ராஜ்யத்தை தேடு, அவரை பின்பற்று, ஆசையாக பின்பற்று. அந்த அவர் நடக்கிறார் பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு நடைக்கு மேலேயும் காலை என்ன பண்ணு, வைக்க வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவர் நடத்திக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், முள்ளான பாதைகள் நம்ம வாழ்க்கையில் வரும். நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், அவர் உங்களை அப்படியே தூக்கி தோள் மேலே வச்சுக்கிட்டு நடப்பார். ஹல்லேலூயா. அப்பா நடக்க முடியலப்பா, அவமானமாக இருக்கு, என்னை நிந்திக்கிறாங்களே, என்னை துக்கப்படுத்துகிறாங்களே. அவர் தன் கையை வச்சு உன் கண்ணீரை தொடச்சி பரவாயில்ல தட்டி கொடுப்பாரு. உன்னை டிஸ்கரேஜ் பண்ண மாட்டார். நீ பண்ணதுனால தானப்பா பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டார். நீ செஞ்ச பாவத்துக்கு தான் அறுக்கிறேன்னு சொல்ல மாட்டார். உன் தோலை தட்டி கொடுத்து பரவாயில்ல நான் இருக்கேன் வா, யார் உன்னை கைவிட்டா என்ன, நான் உன் கூட இருக்கிறேன் வா, உன்னை அந்திய காலம் வரை நடத்துவேன், உன்னை சாகிற வரை நான் நடத்துவேன், கவலைப்படாத. உன் புருஷன் உன்னை நிந்திக்கிறானா நான் உன்னை நடத்துகிறேன்,
உன் பிள்ளைகள் உன்னை நிந்திக்கிறாங்களா, நான் உன்னை நடத்துகிறேன். அவர் நடத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் கையை உயர்த்தி, இத்தனை பெரிய தெய்வம். அவர் சொன்னார், என்கிட்ட ஒன்றும் இல்லை சொன்ன உடனே அவன் ஓடிட்டான். ஆனால் வேதத்தில் ஒருவன் அவரை விசுவாசமாய் பின்பற்றினான். வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22 வசனத்திலிருந்து 43 வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே எவிரு என்ற ஒருவன் இருக்கான். எவிருக்கு ஒரே செல்ல மக. இந்த எவிரு யார் தெரியுமா? ஜெபாலய தலைவன். இவன் ஓடி அழுதுட்டு வந்தானே எல்லா ஜனங்களும் பரிதபிக்கிறாங்க. ஏன்னா இவன் ரொம்ப நல்லவன். யூதர்களுக்கு ஜெபாலயம் கட்டி கொடுத்துருக்கான், யூதர்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்லாம் கொடுத்துருக்கான். ஏசுகிட்ட வந்து சொல்கிறாங்க, இவன் நம்முடைய யூதர்களுக்கு நிறைய அற்புதம் செஞ்சு நல்ல காரியம்லாம் செஞ்சுருக்கான். ஏசு உடனே அவன் வீட்டுக்கு போகிறதுக்காக புறப்படுறாரு. கவனிங்க, ஏசுக்கு பின்னாடியே அவன் போகிறான். போகிறப்போ ஒரு சம்பவம் நடக்குது. 12 வருஷமா பெரும்பாடு உதிரப்போக்கு உள்ள ஸ்திரீ அவனுக்கு பின்னாடி வந்து அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அவன் என்ன பண்ணிட்டா? சுகமாயிட்டா. இதை யார் பார்க்குறா? எவிரோடு பார்க்குறான். இப்போ விசுவாசம் உள்ள கொப்பளிக்குது. ஓ, என் ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தொட்டதை இவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. இவர் தீர்க்க தரிசனம்லாம் சொல்கிறாரு. என் சரீரத்தில் வந்து ஒரு வல்லமா போச்சுன்னு சொல்கிறாரு. அப்போ கண்டிப்பாக கன்ஃபார்மாக என் பிள்ளை சாக மாட்டா. நம்பிக்கை பெருச்சு. நடந்தது என்ன தெரியுமா? இந்த சூழ்நிலையில் அவன் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு சிரிச்சு சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கான். என் பிள்ளை சாக மாட்டா, என் பிள்ளையே ஏசப்பா உயிரோடு எழுப்பிப்பா. ஒரு செய்தி வருது. அப்போதான் உன் பிள்ளை செத்துட்டா, உன் பிள்ளை செத்துட்டா. போதகர வருத்தப்பட, ஐயோ நம்பிக்கை போச்சு. சிரிச்சிட்டு இருந்த முகம் வாடி போச்சு. கை காலெல்லாம் நடுங்குது, நிற்க முடியல. அப்படியே தலையை கொண்டு போய் எங்க சாச்சிடலாமா? நடு ரோடு ஆயிரமான ஜனங்கள் சூழ்ந்து நிற்கிறாங்க. வெக்கப்பட்டு போனே. ஏசு வரக்குள்ளாட்டி என் பிள்ளை செத்து போனாலே. அவன் மனசு அப்படியே குழம்புது. வாயை திறந்தவன் எதுவும் பேசல. அப்படியே என்ன செய்யறது? தலை சுத்துது, வாந்தி வர. அது மாதிரி பிள்ளை செத்து இருக்குங்க. பிள்ளை செத்து. இதுவரை ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப எதை வச்சு நம்புறது? வந்து சொல்றவன் என்ன சொல்றான்? போதகரை வருத்தப்படுத்தாத, முடிஞ்சிருச்சு, இனி ஒண்ணுமே செய்ய முடியாது, இனி ஒண்ணுமே. இயேசு திரும்பி பார்த்தார். எவிரு, விசுவாசத்தை விட்டுறாத. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவரை பின்தொடரும் போது 1000 நடக்கட்டும், விசுவாசத்தை விட்டுறாத, விசுவாசத்தை விட்டுறாத. 40 வருஷமா சுமக்கிறனே பாஸ்டர், விசுவாசத்தை விட்டுறாத. எல்லாம் தோற்று போச்சே பாஸ்டர். ஒரு நம்பிக்கை இருந்துச்சு பாஸ்டர், ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அதுவும் போச்சே. விசுவாசத்தை விட்டுறாத, விசுவாசத்தை விட்டுறாத. அவரை பின்பற்றதை விட்டுறாத. அவர் எல்லாம் முடிந்தாலும் புதிய ஆரம்பங்களை உண்டாக்க அவரால் முடியும். நீ விசுவாசத்தை விட்டுறாத, விசுவாசத்தை விட்டுறாத. போதும் பின்பற்றினது. பின்பற்றி என்னத்தை கண்ட? என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு பின்பற்றி? வாயை திறந்து சொல்லாத, வாயை திறந்து சொல்லாத, முறுமுறுக்காத, மறுதளிக்காத. அவர் உன்னை பார்த்து சொல்றாரு, கவலைப்படாத, பயப்படாத, விசுவாசம் உள்ளவளாயிரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் அதுதான். பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு ஒரு அழுத்தி சொல்லுங்க, அவரை பின்தொடர்றதை விட்டுறாத, அவரை பின்தொடர்ந்துறத விட்டுறாத. ஏசு சொன்ன உடனே எவிரு தன் இருதயத்தை அப்படியே ஆற்றிக்கொண்டு அவருக்கு பின்னாடி போகிறான், அவருக்கு பின்னாடி போகிறான். நடந்தது என்ன தெரியுமா? எந்த சரீரத்தை செத்து போன சரீரமாக வைத்திருந்தாங்களோ அதை எழுப்பி அவங்க கையில் கொடுத்து அந்த வீட்டுக்கு ஒரு சந்தோஷத்தை அவர் உண்டாக்கினார். ஹல்லேலூயா.
பின்பற்றுகிற உனக்கு நிச்சயமாய் ஒரு சந்தோஷம் உண்டு. ஒரு நல்ல காரியம் உன் வீட்டில் நடக்கும். உன் வீட்டில் ஒரு மேளதாளத்தின் சத்தம் கேட்கும். உன் வீட்டில் ஒரு நல்ல ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்கும். ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறா. இப்போ இருக்கிறத பார்க்காத, செய்திகளை கேட்கிறத கண்டு கலங்காத. திடீர்னு சில மாற்றங்கள் உண்டாகும். ஆனால் கர்த்தர் உனக்கு சொல்லி அனுப்புகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளா இரு, எழும்பி நிற்போம். நல்ல பிதாவே, நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க அழைப்பை அப்படியே ஏற்றுக்கொண்டா மேன்மைப்படுத்துவீங்கப்பா. உங்களை ஆசையா விசுவாசித்து பின்தொடர்ந்தா என்ன நடந்தாலும் நீங்க பார்த்துக்கிடுவீங்கப்பா. இந்த நம்பிக்கையோடு உண்மை பின்பற்றி நாங்கள் வர்றோம். எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் விடியும் போதும் வித்தியாசமாக நீங்கள் நடத்த போகிறீங்க. ஆனால் என்ன நடந்தாலும் நீங்கள் எங்களுக்கு முன்னாடி போயிட்டே இருப்பீங்க. 100% உண்மை நாங்கள் நம்புகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்கள் வாக்குத்தத்தம் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவளாக்குவேன். எங்க அப்கிரேட் பண்ணுறீங்கப்பா. உங்களை ஆசையாக பின்பற்ற உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.